கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தேவனுடைய வார்த்தைக்கு நேராக போகலாம். இன்றைக்கு உண்டான தேவன் நம்மோடு என்ன காரியத்தை பேச இருக்கிறார் என்பதை நாம் சிந்திக்க இருக்கிறோம். கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்த காரியத்தை இன்று நாம் சிந்திக்க இருக்கிறோம். இந்த செய்தி கொஞ்சம் நமக்கு ரெகுலரா கேட்ட ஒரு வார்த்தை தான். நம்ம காஸ்பல்ஸ்ல பார்க்கிற ரெகுலரா அடிக்கடி நம் கேட்ட ஒரு சிறு பிள்ளைகளை பற்றி பேசுகிற இந்த ஒரு சப்ஜெக்ட் எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் இல்லைங்களா? சிறு பிள்ளைகளை இயேசு கிறிஸ்து கிட்ட கொண்டு வருவாங்க. அந்த ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கணும். நிறைய நேரம் என்ன நடத்தி விடுகிறோம், அது வெறும் சிறுவர்களுக்காகத்தான் என்று சொல்லி பெரியவர்களாக நாம் அதை அப்படியே ஜம்ப் ஆகிடும். சிறுவர்களுக்கான செய்தி தான் அது. மிகப்பெரிய ஒரு செய்தியை பெரியவர்களுக்காகவும் அங்க இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி உங்களுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்கவே முடியாது என்ற ஒரு வார்த்தையை சொல்றார். சிறு பிள்ளைகளுக்காக அது சொன்னாரா? எனக்காக நமக்காக அப்பேற்பட்ட ஒரு வார்த்தையை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்காருன்னா அது மிகப்பெரிய ஒரு சத்தியம் நிறைந்த ஒரு பகுதியாக அது இருக்கு. வெறும் 4 வசனங்கள் தான். அதுல 4 வசனங்களையும் நம்ம எவ்வளவு பார்க்க முடியுதோ நம்ம அவ்வளவு பார்க்கலாம். 3 இடங்கள்ல இந்த சம்பவமானது எழுதப்பட்டிருக்கிறது. நம்ம போக்கஸ் மார்க் எழுதின சுவிசேஷத்துக்கு நேராக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஜீசஸ் அங்க ப்ரீச் பண்ணிட்டு இருக்கும் போது பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, சில்ட்ரன்ஸை கூட்டிட்டு வருவாங்க. எதுக்கு? ஜீசஸ் சில்ட்ரன்ஸை தொட்டு அவங்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக பேரண்ட்ஸ் குழந்தைகளை கூட்டிட்டு வராங்க. அந்த ஒரு சம்பவம் இது 3 சுவிசேஷ பகுதியிலும் போடப்பட்டிருக்கு, எழுதப்பட்டிருக்கிறது. மத்தேயு 19, மார்க் 10, லூக்கா 18 இந்த சம்பவம் இருக்கிறது. நம்மளுடைய போக்கஸ் மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 13 இருந்து 16 வரைக்கும் தான் சம்பவம் நடைபெறுகிறது. மார்க் எழுதின சுவிசேஷத்தை திருப்பிக் கொள்ளலாம். புதிய ஏற்பாட்டில் 62வது பக்கம் 10வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். சிறு பிள்ளைகளை அவர் தொழும்படிக்கு அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். சரி, இந்த சம்பவத்துக்கு முன்பதாக இந்த அதிகாரத்துடைய பேக்ரவுண்ட பார்க்கலாமா? இதுக்கு முன்னாடி 10ஆம் அதிகாரம் ஸ்டார்டிங்ல பரிசேயர்கள் அவர் எப்படியாச்சும் சோதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, இந்த திருமணத்தை பத்தி விவாகரத்தை பத்தி அங்க கேள்விகள் கேட்கறாங்க. 1ஆம் அதிகாரத்துல இருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் இயேசு கிறிஸ்து அவர் ரிப்ளை பண்ணிட்டு இருக்கிறார். டீச்சிங்ல இருக்கும் போதுதான் யார் வராங்கன்னா, பெற்றோர்கள் குழந்தைகளை கூப்பிட்டு வருகிறார்கள். இப்ப யாரை கொண்டு வர்றது? சிறு பிள்ளைகளால தனியா வர முடியாது. அவங்கள கொண்டு வரத்துக்கு யாராவது இருக்கணும். மேபி பேரண்ட்ஸா இருக்கலாம், இல்ல குடும்பத்தினர்களா இருக்கலாம், அவங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருக்கலாம். மெயினா பேரண்ட்ஸ் இருப்பாங்க. இங்க சிறு பிள்ளைகள் என்று போட்டிருக்கு. லூக்கா எழுதின சுவிசேஷம் நம்ம பார்க்கலாமா? 18, 15. குழந்தைகளையும் அவர் தொழும்படிக்கு அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். சீஷர்கள் அதை கண்டு கொண்டு வந்தவர்களை அடக்கினார்கள். ஓகே, இங்க என்ன வார்த்தை போட்டிருக்கு? குழந்தைகள். இங்கிலீஷ்ல இன்ஃபேன்ட்ஸ். அப்படின்னா கை குழந்தை நம்ம எடுத்துக்கலாம். நடக்கிற ஏஜ்ல இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க, இல்ல நடக்கிறவங்களும் ரொம்ப பெரியவங்க கிடையாது, அப்பதான் ஸ்டார்ட் பண்றவங்களும் இருக்கிறாங்க, நடக்க முடியாத குழந்தைகளும் இருக்கிறாங்க. இவங்க எல்லாம் பேரண்ட்ஸ் என்ன பண்றாங்க, கூட்டிட்டு ஜீசஸ் அவங்கள தொட்டு அவங்கள பிளஸ் பண்ணணும். இந்த மாதிரி டீச்சிங் பண்ணிட்டு இருக்கும் போதுதான் ஒரு டப்புன்னு ஒரு கிரௌட் வருது. குழந்தைகளை கூட்டிட்டு பெற்றோர்கள் வரார்கள். இப்போ சீஷர்கள் என்ன பண்றாங்க, வெல்கம் பண்றாங்கல்ல. அந்த வார்த்தை மிகவும் ஒரு பயங்கரமான ஒரு வார்த்தை, அதட்டி துரத்தி விடுற நிலைமைக்கு இருக்குது. சீஷர்கள் என்ன நினைத்திருக்கலாம், ஒருவேளை போதகர் ப்ரீச் பண்ணிட்டு இருக்காரு, அவரை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது என்ற ஒரு நிலைமையில் நினைச்சிருக்கலாம். இன்னொரு விஷயம், அந்த காலத்துல சிறு குழந்தைகளை அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்காத ஒரு சமுதாயமா தான் இருந்துச்சு. இன்னைக்கு நல்லா டெவலப் ஆயிருக்கு. சிறுவர்களுக்கு, பெண்களுக்கு நிறைய விஷயங்கள் மாற்றங்கள் இருக்கு. அந்த காலத்துல சிறுவர்களுக்கு ஒரு பெரிய பொருட்டாக எண்ண மாட்டார்கள். ரபிகள், போதகர்கள் பேசிக்கொண்டு இருந்தார்கள் என்றால் அவர்கள் பெரிய காரியத்தை குறித்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க, விவாதம் நடத்தி கொண்டிருப்பார்கள், பேசிக் கொண்டிருப்பார்கள். சிறுவர்களுக்கு இங்க வேலை என்ன என்று அவர்கள் நினைத்து அதை செய்திருக்கலாம். ஆனால் போன அதிகாரத்துலதான் அவர்களுக்கு தங்களுக்குள்ள யார் பெரியவன் என்று சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்து அதே சிறு பிள்ளையை எடுத்துக்கொண்டுதான் ஒரு உதாரணத்தை கொடுக்கிறார். சிறு பிள்ளையை அணைத்து கொண்டுதான் உதாரணத்தை கொடுக்கிறார். இந்த சிறு பிள்ளை போல நீங்க இருக்க வேண்டும். அப்படி இப்போ லூக்கா பார்த்தோம்னா முன்பதாக நடந்த ஒரு சம்பவத்தை தான் அங்க பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்போ சீஷர்கள் இயேசு கிறிஸ்துடைய ஒரு இருதயத்தை அவர்கள் புரிந்து கொள்ள முடியாத நிலைமையை தான் சீஷர்கள் இருக்கிறார்கள். முன்னாடியே நாம் பார்த்தோம், அந்த சீஷத்துவம் பாதையில் நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த சீஷர்கள் குழுவாக என்னென்ன காரியங்கள் செய்தால் நாம் பார்க்கணும் என்று சொன்னா அதுல இதோடு நாம் எடுத்துக்கொள்ளலாம். என்னத்தான் தனக்கு போதகராக இரட்சகராக அவர் இருக்கும் பொழுது அவர்கள் இயேசுவிடத்தில் வரக்கூடியவர்களை தடை பண்ணுகிறவர்களாக இருந்தார்கள். இது ரொம்ப முக்கியம். இயேசுவினிடத்தில்
வருகிறவர்களை யாரும் தடை செய்ய கூடாது. நமக்கு கர்த்தர் கொடுக்கக்கூடிய பாடம் என்னவென்றால், இயேசுவிடம் வருவதற்கு நான் ஒரு தடையாக இருக்கக்கூடாது. அதாவது மற்றவர்கள் இயேசுவிடம் வருவதற்கு நான் ஒரு காலமும் ஒரு தடையாகவும் இருக்கக்கூடாது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து அடுத்த வசனத்திலே மிகுந்த கோபத்தோடு மனவேதனையோடு சொல்றாரு, அவங்கள விடுங்க, தடை செய்யாதீங்க, கட்டளையை கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்துவோட நோக்கம் மக்கள் அவர்களிடம் வர வேண்டும். இப்ப நான் நினைக்கலாம், நான் சீஷர்கள் போல சிறு பிள்ளைகளை அந்த மாதிரி எதுவும் பண்ணலையே அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் என்னுடைய செயல்களால் மற்றவர்கள், என்னுடைய செயல்களும் கூட மற்றவர்களுக்கு தடையாக இருக்கும் இயேசுவிடம் பிறர் வருவதற்கு. என்னுடைய வார்த்தை கூட தடையாக இருக்கும் பிறர் இயேசுவை வருவதற்கு. என்னுடைய செயல்கள் கூட தடையாக இருக்கும் பிறர் சபைக்கு வருவதற்கு. என்னுடைய சிந்தனைகள், என்னுடைய பேச்சு, ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே தடையாக ஒருபொழுதுமே இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் இயேசு கிறிஸ்துக்கு அது மனவேதனை தரக்கூடியதாக இருக்கும். ஏன் மிகுந்த கோபத்தை கொடுக்கக்கூடியதாகவும் கூட இருக்கும். இங்க அதுதான் நாம் பார்க்க முடிகிறது. எந்த சீஷர்கள் அவர்கள் தான் வெல்கம் பண்ணி ரிசீவ் பண்ணி இயேசுவிடம் கொண்டு போக வேண்டியவர்கள் அதட்டினார்கள். அதிகார அந்த விஷயம் இல்லையா, அங்க இயேசுவே அங்க அமைதியா இருக்கிறாரு, கூட இருக்கிற சீஷர்கள் அமைதியா இருக்கவில்லை. அதட்டி போங்க போங்க அப்படின்ட்டு தரத்திர ஒரு நிலைமையாக காணப்படுகிறது. இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? இதை கண்டு கொள்ளாம இருக்கிறாரா? மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம். இயேசு அதை கண்டு விசனமடைந்து, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதீர்கள். போதும். விசனம் அடைந்து ஆங்கிலத்தில் நம்ம பார்த்தா வேற ஒரு மீனிங் போட்டிருக்கு. அது மிகுந்த கோபமும் இருக்கு, அதே சமயம் மிகுந்த வேதனையும் இருக்கு. அப்போ இயேசு கிறிஸ்து இங்க என்ன சொல்ற, ஒரு கட்டளையாவே சொல்றாரு, தடை பண்ணாதிருங்க. ஒரு ரெக்வஸ்ட் எல்லாம் கேட்கல, அவங்கள தடை ஒருபொழுதும் நீங்க பேரியரா உங்களுக்கு இருக்கவே கூடாது. சீஷர்கள் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவை பிறரிடம் வருவதற்கு நான் எப்படிப்பட்டவனாக இருக்கணும்? அந்திரியா போல ஒரு பாலமாக இருக்கணும், தடைக்கல்லாக இருக்கக்கூடாது. பிலிப், அந்திரேயா கிரேக்கர்களை இயேசுவிடம் கொண்டு வந்ததுக்கு எப்படி இருந்தார்கள்? பாலமாக இருந்தார்கள். அப்ப நான் என்னுடைய வாழ்க்கையிலே இயேசுவிடம் வருவதற்கு, இன்னொருத்தவங்க கூட்டிட்டு வருவதற்கு நான் அவங்களுக்கு ஒரு பிரிட்ஜாக இருக்கணும். நான் அங்க ஒரு தடையாக இருக்கக்கூடாது. என்னுடைய செயல்கள் மூலம் இன்னொருத்தவர்கள் பாதிக்கப்படக்கூடாது என்ற ஒரு உணர்வு ஒவ்வொரு நேரமும் நமக்கு இருக்க வேண்டும். சிறுபிள்ளையின் இடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதீர்கள். இயேசு கிறிஸ்து எவ்வளவாய் சிறு பிள்ளைகளை நேசிக்கிறார் என்பதை இதில் நாம் புரிந்து கொள்ள முடியாது. சிறு பிள்ளைகள் அந்த சமுதாயத்துல ஒதுக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்து அவர்களை நேசிக்கிறவராக தேடுகிறவராக என்று பார்க்கிறோம். அவர்களை அரவணைக்க, ஏன்னா இப்போ அடுத்தது அவர்களை அனைத்து கொள்ளுகிற ஒரு காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். எந்த அளவுக்கு சிறு பிள்ளையை நேசிக்கிறார். இப்போ சிறு பிள்ளைகளுக்கு மட்டும்தான் இந்த செய்தியா அப்படின்னு கேட்டா இல்ல. ஏன்னா இதுக்கப்புறம் தான் என்ன சொல்றது, ஒரு பெரிய விஷயத்தையே இயேசு கிறிஸ்து அங்க சொல்லக்கூடியவராக காணப்படுகிறார். நம்ம வாசிக்கலாம் 14ஆம் வசனம். சிறு பிள்ளைகளை எனக்கு வருவதற்கு இடம் கொடுங்கள், அவனை தடை பண்ணாதீர்கள், தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. போதும், தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. அப்படிப்பட்டவர்கள் யாரு? சிறு பிள்ளைகள். அப்படிப்பட்டவர்களுடைய தான் எது? தேவனுடைய ராஜ்யம். தேவனுடைய ராஜ்யம் என்றால் ஒன்றுமில்லை, தேவன் ஆளுகை செய்கிற, ஆட்சி செய்கிற ராஜ்யம் தான் தேவனுடைய ராஜ்யம். தேவனுடைய ராஜ்யம் இனிமேல் வரப்போதா? அந்த ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்கிறது என்று சொல்றார். இன்னைக்கு கூட நாம் பார்த்தோம் 6ஆம் செய்தியில், அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள் உட்பிரவேசித்தோம் இல்லையா? ராஜ்யத்துக்குள்ள நாம இருக்கிறோம். அது எப்போ நிறைவேறுதுன்னா, நாம் பரலோகத்துக்கு போகும்போது அந்த ராஜ்யத்தை நிறைவேறுறதை நாம் பார்க்க முடியும். தேவனுடைய ராஜ்யம். நான் என்னைக்கு இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறனோ, என்னுடைய இருதயத்தில் அவர் ராஜாவாக மாறுகிறார். அவர் என்னை ஆளுகை செய்வராக இருக்கிறார். அப்போ என்னுடைய இருதயத்துல யார் ராஜாவாக இருக்கிறார்? நான் ராஜாவாக இருக்கிறேனா? இல்லை, என்னை ஆளுகிற என்னுடைய கர்த்தர் ராஜாவாக இருக்கிறாரா என்று நான் பார்க்கணும். சரி, இந்த தேவனுடைய ராஜ்யம், பரலோக ராஜ்யம் கிட்டத்தட்ட ஒண்ணுதான். ஏன்னா மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல பரலோக ராஜ்யம் இருக்கு, இதே வார்த்தை. இந்த மார்க் எழுதின சுவிசேஷத்துல எப்படி இருக்கு? தேவனுடைய ராஜ்யம். நம்ம வாசிக்கலாம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14. சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவரை தடை பண்ணாதீர்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது சொல்லி. எங்க எந்த ராஜ்யம் சொல்லப்பட்டிருக்கு? மார்க்ல தேவனுடைய ராஜ்யம்.
ஏன் மத்தேயு எழுதின ஸ்பெஷல் என்னன்னா, மத்தேயு ஏன் பரலோக ராஜ்யம் என்றுதான் இங்க மென்ஷன் பண்ணுகிறார். எல்லா இடத்துலயும் பரலோக ராஜ்யம் தான் அவருடைய சுவிசேஷ புத்தகத்துல மென்ஷன் பண்ணுகிறார். ஏனென்றால் அவருடைய முழு நோக்கம் யாருக்கு எழுதுகிறார்? யூதர்களுக்காக எழுதுகிறார். யூதர்கள் தேவனுடைய நாமத்தை உச்சரிப்பது கூட ஒரு தயக்கம் உடையவர்களாக இருப்பார்கள். அவர்களுக்காக இவர் பரலோக ராஜ்யம் என்று எழுதுகிறார். மார்க்கு, லூக்கா அப்படி எழுதவில்லை. அவர்கள் தேவனுடைய ராஜ்யம். எஸ்பெஷலி நாம் இந்த மார்க் எழுதின சுவிசேஷத்துல நாம் படிக்கும் பொழுது இது முழுக்க நாம் பரலோகத்துக்கு போகக்கூடிய காரியமாக தான் இருக்கிறது. ஏனால் பிரவேசிக்க இதே அதிகாரத்தில் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு வாலிபன் வருகிறார், இல்ல ஒரு யங் ரிச் ரூலர் வராரு. இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல நாம் தெளிவா பார்க்க போறது பிரவேசிக்க என்று பார்க்கிறோம். புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியம், தேவனுடைய ராஜ்யத்தில் இருப்பவன் என்ன செய்வான் தான், தேவன் ஆளுகை செய்கிறவராக, ஆட்சி செய்கிறவராக இருப்பார். அவனுடைய இருதயத்தில், அவனுக்குள், எனக்குள், நமக்குள் அவர் ஆட்சி செய்கிறவராக இருப்பார். அந்த ராஜ்யம் எப்போ நிறைவேறும்? கம்ப்ளீட் எப்போ ஆகும்? அங்கே போகும் பொழுது அது நிறைவேறும். அவர் நித்தியமாக நம்மை ஆள கூடிய ராஜாவாக இருப்பார். சரி, இப்போ தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்கள் உடையது என்று பாருங்க. தேவனோடு நித்தியமாக வாழக்கூடிய ராஜ்யம் அது. தேவனோடு நித்தியமாக வாழக்கூடிய ராஜ்யம். இப்போ 15வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். எவனாயினும் சிறு பிள்ளையை போல் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்லி போதும். 15ஆம் வசனம் தான் மெயின் தீமா நாம் பார்க்க போகிறோம். எவனாகிலும் சிறு பிள்ளையை போல, யாரை போல? சிறு பிள்ளையை போல தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளலனா நான் எங்கே பிரவேசிக்க முடியாது? தேவனுடைய ராஜ்யத்தில் நான் பிரவேசிக்க முடியவே முடியாது. மெய்யாகவே தானே சொல்றாரு. மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். எப்பெல்லாம் இயேசு கிறிஸ்து மெய்யாகவே பயன்படுத்துகிறாரோ அது சத்தியம். மிக 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 முக்கியமான ஒரு விஷயத்தை இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு தெரியப்படுத்துகிற ஒரு காரியமாக இருக்கிறது. இங்கிலீஷ்ல இதை வாசிக்கலாமா? 15th verse மட்டும். Who does not receive the kingdom of God like a child will never enter it. Like a child. இயேசு கிறிஸ்து இங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம், சிறு பிள்ளைத்தனமாக நாம் இருக்க கூடாது என்று சொல்றார். ஆனா சிறு பிள்ளை போல இருக்கணும். சைல்ட் லைக்குக்கும் சைல்டிஷுக்கும் சில சைல்டிஷ் பிஹேவியரா நீ இருக்காதுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? கிட்டிஷ், சைல்டிஷ் என்று சொல்லலாம். சைல்டிஷ்க்கும் சைல்ட் லைக்குக்கும் வித்தியாசம் இருக்கிறது. இப்ப நாம் இன்னும் கொஞ்சம் வித்தியாசமான நிலைமையில இப்ப செய்தியை நாம் உள்ள போலாம். சிறு பிள்ளைத்தனத்துக்கும் சிறுவர்களை போல என்ற வார்த்தைக்கும் வித்தியாசம் இருக்கிறது. குழந்தைகளுடைய நல்ல நல்ல குணங்களை, குழந்தைகளுடைய நல்ல நல்ல இருதயத்தில் இருக்கிற குணங்களை அது போல நான் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்னென்ன காரியங்கள் இருக்குதுதான் நாம் சில பாயிண்ட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். சிறு பிள்ளை போல இருக்கணும்னா சிறு பிள்ளைகளுடைய நல்ல குணங்களை நாம் எடுத்துக்கொள்ளணும். சிறு பிள்ளைகள் சில அன்வான்ட் விஷயங்களும் இருக்கிறது இல்லைங்களா? பிடிவாதம், அப்புறம் அழுகை, சண்டை, அதெல்லாம் இருக்கிறது. படிப்படியாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஒரு ராஜ்யத்துல நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா போக போக வளர்ச்சி அடைந்து நான் எப்படி இருக்கணும்? குழந்தையா இருக்கணும்னு சொல்லி இருக்கதா? குழந்தையா இருக்கக்கூடாது, இன்னும் முதிர்ச்சி அடையணும் தான் சொல்லியிருக்கு. ஒருவேளை தேவனுடைய ராஜ்யத்துல நான் ஃபர்ஸ்ட் இருக்கிறேனா அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் நான் தேவனுடைய ராஜ்யத்துல இருக்கிறேனா, இல்ல தேவனுடைய ராஜ்யத்தை நான் எப்படி ஏற்றுக்கொள்கிறேன் என்ற சிந்தனை நமக்கு வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்தை ஒருவேளை யாராவது ஏற்றுக்கொள்ளல அப்படின்னா, சிறு பிள்ளை எப்படி தன்னுடைய அப்பா கிட்ட பேங்க்ல இந்த பணம் இருக்கு அதெல்லாம் என்னையா போகும்? அந்த குழந்தை அப்பா இருக்கிறாரு போதும். தானா எதுவுமே செய்யாம அப்ப என்ன பண்ணிக்குது? அந்த குழந்தை ஏற்றுக்கொள்ளுது இல்லையா? அப்ப நான் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னா ஒண்ணும் கிடையாது. தேவனை என் இருதயத்தின் ராஜாவாக ஏற்றுக்கொள்வதுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. அப்படி ஒருவேளை நான் தேவனுடைய ராஜ்யத்துல இருக்கிறேன்னா நான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அப்படி தேவனுடைய ராஜ்யத்துல இருக்கிற நான் இப்படிப்பட்ட பிள்ளையை போல இயேசு கிறிஸ்து திருப்பியும் நம்மளை பேக் டு சைல்ட் லைக் அதுக்கு நம்மளை கொண்டு போக விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். சிறு பிள்ளைத்தனம் இல்ல நம்ம எல்லாருமே இன்னைக்கு என்ன பண்ணிட்டோம்? வளர்ந்துட்டோம். எல்லாருமே வளர்ந்துட்டோம். பேசுகிற நானும் வளர்ந்து விட்டேன். எல்லாருக்குமே வயசாயிடுச்சு இல்லைங்களா? எல்லாருமே ஏஜ் ஆயிடுச்சு. சிறு குழந்தைகள் ஒவ்வொரு காரியமும் அதற்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். சின்ன சின்ன விஷயம் கூட சிறு பிள்ளைகளுக்கு எப்படி இருக்கு? அப்படியே பயங்கர ஒரு சர்ப்ரைஸா, வியக்கிற வண்ணமா, ஒன்னும் இல்லை, ஒரு ஒரு காத்த அவங்க முகத்துல அடிச்சாலே அவ்வளோ சந்தோஷப்படுறவங்களா இருப்பாங்க, நல்லா சிரிக்கிறவங்களா இருப்பாங்க.
ஆனா நம்ம இப்போ ஒரு காத்து அடிச்சாது காத்து இதை அடிச்சுட்டு போகுது, நமக்கு அந்த ரசிக்கிற ஒரு குணமோ இல்ல அதெல்லாம் எதுவுமே நமக்கு இல்லை. ஆனா சிறு பிள்ளைகள் சின்ன சின்ன விஷயங்கள் கூட இந்த இப்ப தேவனுடைய படைப்புகள்லாம் நாம் பார்த்து ஒவ்வொரு நாளும் எப்படி இருக்கணும், இவ்வளோ காரியம் செய்திருக்கிறாரு, காற்று இப்படி வருது, காத்துக்கு நம்ம காசு எதனா கொடுக்குறோமா இல்லையே, மூச்சு எப்படி விடுறோம், நம்ம சரீரத்துல எப்படி போகுது, சின்ன சின்ன விஷயங்கள் நோட் பண்ணாலே அவ்வளவு மகிழ்ச்சி உள்ளவர்களா இருப்போம், தேவன் மீது அவ்வளவு அன்பு செலுத்துகிறவர்களாக இருப்போம். சின்ன சின்ன விஷயத்துல அவ்வளோ அழுகையில இருப்பாங்க குழந்தைங்க இல்லைங்களா, மிகப்பெரிய ஒரு அழுகையில இருப்பாங்க. ஒண்ணு இல்ல, சின்ன அந்த சல்சல் அதை ஆட்டினாலே போதும், என்ன பண்ணிடுவாங்க, அப்படியே அந்த அழுகையெல்லாம் மறந்துட்டு அப்படியே அப்படியே வேற ஒரு உலகத்துல போய் நல்லா சிரிக்கிறவர்களா என்ன பண்ணுவாங்க, மாறிடும், அப்படியே அழுதுட்டு இருப்பாங்க. ஒண்ணு இல்லை, இப்படி அந்த சல்சல் பண்ணாலே போதும், அந்த கஷ்டம்லாம் மறந்து வேற ஒரு நல்லா சிரிச்சிட்டு இருப்பாங்க. ஆனா நம்மளுடைய சின்ன சின்ன விஷயங்கள், நாம் எழுந்திருக்கிறது தேவனுடைய கிருபை இல்லையா, நம் இன்னைக்கு இப்போ உட்காந்துட்டு இருக்கோமே அது தேவனுடைய கிருபையாக இருக்கு. அதை நாம் நினைச்சு பார்த்திருக்கிறோமா, அதை நாம் ருசிச்சிருக்கிறோமா? அத்தனை பேர் இன்னைக்கு இல்லையே, கூட இருந்தவரும் இன்னைக்கு இல்லையே, நான் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறேனே, தேவன் இன்னைக்கு என்ன எலை செய்திருக்கிறாரு, எனக்கு உணவு கொடுத்திருக்கிறாரு, எனக்கு தண்ணியை கொடுத்திருக்கிறாரு. அநேக இடங்கள்ல தண்ணி இல்லையே, உணவு இல்லையே, பஞ்சத்துல இருக்கிறார்களே. நாம் ஒவ்வொரு காரியத்தையும் அப்படியே ரசித்து தேவனுக்கு ருசித்து நாம் நன்றி செலுத்துகிறவர்களா காணப்போம். சிறு பிள்ளைகளிடம் நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். சிறு பிள்ளை தனம் அல்ல, சிறு பிள்ளை போல சிறு பிள்ளைகள் இருக்கிற நல்ல நல்ல குணங்களை நாம் மீண்டும் பெற்றுக்கொண்டோம். அதை மீண்டும் நாம் என்னென்ன காரியங்கள் இருக்குன்னு பார்க்க போறோம். அதை நாம் அப்படிப்பட்ட குணத்து உடையவர்கள் தான் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்கிறவர்களா இருக்க முடியும். அப்படிப்பட்ட குணம் இல்லாதவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது இல்லை. போவாங்களா போக மாட்டாங்களா என்றெல்லாம் கிடையாது, தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதே இல்லை, அவ்வளவுதான், வேற ஆப்ஷன் கொடுக்கல இயேசு கிறிஸ்து. ஒருவன் மறுபடியும் பிறக்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது இல்லை. அங்கேயும் மெய்யாகவே சொல்றாரு, நிக்கதேமை கிட்ட அங்கேயும் மெய்யாகவே தான் சொல்றாரு. மிக முக்கியமான ஒரு வார்த்தை. ஓகே, இப்போ நாம் இந்த சிறு பிள்ளை போல அந்த வார்த்தைக்கு நாம் போகலாம். ஓகே, மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் அதுதான் பார்த்துட்டு இருக்கோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 13 இருந்து 16 வரைக்கும் நாம் பார்த்துட்டு இருக்கிறோம். 13வது பார்த்துட்டோம், 14 பார்த்துட்டோம், இப்ப 15வது வருஷத்தை பார்த்து கொண்டு இருக்கிறோம். ரீகலெக்ட் மாதிரி பண்ணிடலாம். 13வது வருஷத்துல ஒரு தலைமுறையை இயேசுவிடம் கொண்டு வருவதற்கு யாருடைய கடமையாக இருக்கிறது? பெற்றோருடைய கடமையாக இருக்கிறது. இந்த விஷயத்தை இன்னும் கொஞ்சம் நம்ம சிந்திக்கலாம். பேரண்ட்ஸ் என்ன பண்றாங்க, இயேசு கிறிஸ்துவிடம் கொண்டு வந்தார்கள். அவர்களால் தானாக வர முடியாது, தானாக வேதாகமம் வாசிக்க முடியாது, தானாக சபைக்கு வர முடியாது, தானாக கிறிஸ்துவை அறிந்து கொள்வத முடியாது. அதோடைய கடமை யாருக்கு? பெற்றோர்களுக்கு தான் அந்த கடமை. பெற்றோர்கள் அவர்களை இயேசுவிடம் கொண்டு வரக்கூடியவர்களாக இருக்கணும். பெற்றோர்களுக்கு மிகப்பெரிய ஒரு கடமை. பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு மிகப்பெரிய சொத்தை கொடுக்கறாங்க அப்படின்னா, மிகப்பெரிய ஒரு சொத்து இயேசு கிறிஸ்துவை அறிமுகப்படுத்துவது தான் மிகப்பெரிய சொத்து. அந்த சொத்து அழிஞ்சே போகாது. நீங்க பிள்ளைகளுக்கு மிகப்பெரிய ஒரு ஏக்கர் ஒரு நிலம் அதெல்லாம் தப்பு கிடையாது இல்லையா? எது ப்ரையாரிட்டி அதிகம்னா இதுதான். பிள்ளைகளுக்கு பேங்க் பேலன்ஸ் அது இது எல்லாமே ஒரு நாளைக்கு இல்லாம போறோம், அழிஞ்சு போயிட்டோம், எல்லாமே காணாம போயிட போகுது. அப்ப பிள்ளைகளுக்கு நாம் அறிமுகப்படுத்தக்கூடிய இயேசு கிறிஸ்து அறிமுகப்படுத்துறது தான் அவங்களுக்கு லைஃப் லாங் கொடுக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியா இருக்கும். எது இல்லைனாலும் அவங்க பிழைச்சுப்பாங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்துவ அறிமுகப்படுத்திட்டோம் அப்படின்னு சொன்னோம், இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னோம். அதனால்தான் சீஷர்கள் கொண்டு வந்த சிறு பிள்ளைகளை, குழந்தைகளை அதட்டினார்கள். இயேசு கிறிஸ்து அது மனவேதனை அடைந்தார், கோபம் அடைந்தார். சிறு பிள்ளையை வருவதற்கு தடை பண்ணாதீர்கள், அவர்களுக்கு இடம் கொடுங்கள் என்று அதிகாரத்தோடு சொல்றார். அப்ப நான் மற்றவர்கள் வருவதற்கு நான் தடையாக இருக்கக்கூடாது என்று நாம் பார்த்தோம். இயேசு கிறிஸ்து கொண்டு வருவதற்கு நான் ஒரு தடையாக இருந்துடவே கூடாது. இப்போ சபையில் நான் இருக்கிறேன், என்னை பார்த்து மற்றவர்கள் இடறி போக கூடாது. என்னை பார்த்து மற்றவர்கள் இயேசு கிறிஸ்து வருவதற்கு கொஞ்சம் ஜெபிப்பதற்கு இல்ல வேதம் வாசிப்பதற்கு அவர்கள் தடையாக ஏனால இருந்துடவே கூடாது. அதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். நாம் 14 பார்த்துட்டோம். 15வது வருஷத்துல சிறு பிள்ளையை போல தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் இல்லையா, அவன் தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசிப்பதில்லை என்று நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஒன்று நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சிறு பிள்ளைகள் சார்ந்திருக்கும் தன்மையை கொண்டவர்கள். சார்ந்திருக்கும் தன்மையை கொண்டவர்கள் யார? பெற்றோர்கள். அவங்களுக்கு உணவு வேண்டுமா? யாரதான் சார்ந்து இருப்பாங்க? டிபெண்டன்ஸ். யாரதான் டிபெண்ட் பண்ணுவாங்க? அப்பா அம்மா கிட்ட தான் போவாங்க.
எதனா தேவையா? நான் வந்து வளர்ந்த பசங்களை சொல்ல, சிறு குழந்தைகளை தான் நாம். ஏன்னா லூக்கால யார் வருகிறா? குழந்தை, கை குழந்தைகளும் இருக்கிறாங்க இல்லையா? அப்போ டிபெண்டன்ஸ் பெற்று சிறு பிள்ளைகள் அவங்களுக்கு சாப்பாடு வேணுமா, இல்ல எதனா ஒண்ணு வேணுமா, எல்லாத்துக்குமே யாரதான் சார்ந்திருப்பார்கள்? பெற்றோர்களை மட்டும்தான் சார்ந்திருப்பார்கள். அதே போல நான் எப்பவுமே யாரதான் சார்ந்து கொள்ள வேண்டும்? தேவனை மட்டும்தான் சார்ந்து கொள்ள வேண்டும். எல்லா காரியத்திலும் என்ன நடந்தாலும் என்ன செஞ்சாலும் சிறு பிள்ளையை போல நான் எப்பொழுதுமே யாரதான் சார்ந்து கொள்ள வேண்டும்? தேவனை சார்ந்து கொண்டு இருக்க வேண்டும், அனுதினமும், எப்பொழுதும், எவ்வேளையிலும். நாம் முன்னாடியே பார்த்துட்டோம், வேதாகமம் நம்மளை சிறு பிள்ளை போல இருக்கணும்னு சொல்லுகிறது, சிறு பிள்ளை போல இருக்கக்கூடாதுன்னு சொல்லுது. சிறு பிள்ளை போல இருக்கக்கூடாது, எப்படி இருக்கக்கூடாது சொல்லுகிற இடத்துல அவங்களுடைய அந்த சில தேவையற்ற குணங்களை நம்மளுக்கு சொல்லுது. இப்ப குழந்தைகள் வளராது இல்லைங்களா? பவுல் என்ன சொல்றாருன்னா, நீங்க இன்னுமே என்ன பண்றீங்க? பால் குடிக்கிற குழந்தைகள் போல இருக்கிறீங்க, நீங்க இன்னும் என்ன பண்ணுங்க? முதிர்ச்சி அடையணும் அப்படின்னு அங்க சொல்றாரு. அது நாம் சில வசனத்தை வாசிச்சு நம்ம அதை வாசிச்சு அதுக்கப்புறம் இதுக்குள்ள போலாம், அப்பதான் அது சரியாக இருக்கும். நாம் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 11 வாசிக்கலாம். இது போல நாம் இருக்கக்கூடாது. என்னன்னா சிறுபிள்ளை போல இருக்குன்ட்டு அப்புறம் இந்த விஷயத்தை நாம் சிறுபிள்ளை போல தானே வருகிறது என்று நாம் எப்படி இருந்து விடக்கூடாது. நான் குழந்தையாய் இருந்தபோது குழந்தையை போல பேசினேன், குழந்தையை போல சிந்தித்தேன், குழந்தையை போல யோசித்தேன். நான் புருஷனான போதோ குழந்தை கேட்டவர்களை ஒழித்து விட்டேன். நான் புருஷனான போதோ, மெச்சூரிட்டி ஆனதுக்கு அப்புறம், முதிர்ச்சி ஆன பிறகோ என்று சொல்லுது. அப்ப சில விஷயங்களை நாம் எடுத்துக்கொள்ளலாம், சில விஷயங்களை நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. எல்லா விஷயமும் நாம் பின்பற்றக்கூடாது. ஓகே, அதே 1 கொரிந்தியர் 14:20 வாசிக்கலாம். சகோதரரே, நீங்கள் புத்தியிலே குழந்தைகளாய் இராதேயுங்கள், குருகுலத்தில் குழந்தைகளாகவும் புத்தியிலே தேறினவர்களாய் இருங்கள். புத்தியிலே எப்படி இருக்கணும்? குழந்தையாய் இராதீர்கள். ஏன்னா புத்தி என்பது இன்னும் நாம் வளர வேண்டும் இல்லையா? இன்னும் நாம் முதிர்ச்சி அடைய வேண்டும் புத்தியில. ஆனா எதுல குழந்தைய போல இருக்கு சொல்றாரு? துர்க்குணத்துல, பாவம் செய்கிற விஷயத்துல, தூய்மையா இருக்கிற விஷயத்துல. குழந்தைகள் எதனா வச்சு அப்படியே பிளான் பண்ணி எதனா பாவம் செய்யுமா? குழந்தைகள் நான் சொல்றேன், அதுக்கு ஒண்ணுமே தெரியாது இல்லைங்களா? எந்த விஷயமும் அதுக்கு செய்ய தெரியாது, பின்னாடி கற்றுக்கொண்டாதான் அதுக்கு விளைவு. அப்போ அந்த குணத்தை நீங்க இருங்க, துர்க்குணத்துல குழந்தைகளை போல இருங்க. அதாவது பாவம் செய்யாதவர்களாக, தூய்மையானவர்களாக, இன்னசென்ட்டாக, இல்ல அப்படி இருங்க. ஆனா புத்தியில குழந்தையா இராதீங்க என்று நாம் பார்க்கிறோம். இன்னொரு ஒரு வசனத்தை மட்டும் நம்ம வாசித்து நம்ம அதுக்குள்ள போகலாம். எபேசியர் 4:14. நாம் இனி குழந்தைகளா இராமல் மனுஷனுடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளை போல அடிபட்டு அலைவாயிராமல் அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு, இது ஓகே. இது வந்து நாம் முதிர்ச்சி இல்லாத ஒருவர்களாக இருக்கக்கூடாது. அப்படி நாம் வேதத்துல முதிர்ச்சி அடைய வேண்டும் சொல்லியிருக்கு. ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் யூடியூப்ல என்ன பண்றாங்க, நிறைய விஷயங்களை பேசுறாங்க. அதெல்லாம் நம்பி நாம் இந்த மாதிரிலாம் இந்த வசனத்தை இந்த தீர்க்க தரிசனங்கள், உபதேசங்களுக்கு பின்னாடி நாம் போயிடக்கூடாது. அதனால குழந்தைகளா இல்லாமல் நீங்க எப்படி இருக்கணும்? இனி குழந்தைகளா இல்லாமல் மனுஷனுடைய சூதும் வஞ்சகத்துக்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளை போல அடிக்கப்பட வேண்டாம். அப்போ நமக்கு அங்க என்ன தேவை? முதிர்ச்சி தேவை. ஓகே, குழந்தைகள் ஈஸியா என்ன பண்ணிடலாம்? ஏமாத்திடலாம். சரி, அந்த இடத்துல நம்ம குழந்தையா இருக்கக்கூடாது. ஓகே, அப்போ இயேசு கிறிஸ்து இங்க சிறுபிள்ளை போல தேவனுடைய ராஜ்யத்தை, சிறுபிள்ளை போல தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொண்டாதான் ஒரு ராஜ்யத்திற்கு போக முடியும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த குணங்கள் அடிப்படையில கிடையாது, நல்ல குணங்கள் அடிப்படையில் அது சொல்றாரு. சிறு பிள்ளைகளிடம் ஃபர்ஸ்ட் நல் குணத்தை நாம் பார்த்தோம். அவர்கள் எப்பொழுதுமே யாரைதான் சார்ந்து கொண்டிருப்பார்கள்? பெற்றோர்களை சார்ந்து கொண்டே இருப்பார்கள். அப்ப நான் எப்பொழுதுமே தேவனை சார்ந்து கொண்டவனாக இருக்க வேண்டும். செகண்ட் பாயிண்ட் வந்து நம்பிக்கை, ட்ரஸ்ட். குழந்தைகள் எப்பவுமே யாரைதான் நம்புவாங்க? பெற்றோர்கள் மட்டும் தான் நம்புவாங்க. அப்பா என்ன பண்ணுவாரு? குழந்தைய அப்படி மேல இப்படி தூக்கி போட்டு இப்படி கேட்ச் பண்ணி பிடிப்பார். அந்த மாதிரி விளாண்டுருக்கோம்னு நினைக்கிறேன், நான் விளாண்டுருக்கிறேன். குழந்தை பயப்படுமா? இல்ல, நான் கொஞ்சம் நல்லா சந்தோஷமா சிரிச்சு, ஏன் அப்பா பிடிச்சுப்பாரு, இல்ல அப்பா பிடிச்சுப்பாரு. இருட்டை பார்த்து கூட பயப்படாது, ஏன்னா அப்பாவோட கை அங்க இருக்குல்ல. அப்பா கூட இருந்தா அந்த பயம் கொஞ்சம் கூட வராது. ஃபுல்லா ட்ரஸ்ட் யார் மேல இருக்கு? அப்பா இருக்கிறாரு, பிரச்சனை இல்லை. இப்போ குழந்தைகள் அவருடைய வாழ்க்கையில
எல்லா வித காரியத்திற்கும் அவருடைய பெற்றோர்கள் இதுதான் நம்பிக்கையா, ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை வைத்தவர்களா இருப்பாங்க. அப்பா கிட்ட கேட்டா எனக்கு என்ன பண்ணிடும், கிடைச்சிடும். அது எங்களுக்கு பேச தெரியலனா கூட இப்படி ஒரு ஆக்ஷன் இப்படி காமிச்சு கொண்டாலே நம்ம என்ன பண்ணிடுவோம், கொடுத்துருவோம். இப்போ நம்முடைய வாழ்க்கையில எல்லா சூழ்நிலையிலும் நான் தேவன் மீது நம்பிக்கை உள்ளவனாக இருக்க வேண்டும், நம்பிக்கை உள்ளவளாக இருக்க வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் நான் சூழ்நிலையை பார்த்து பின்வாங்காமல், சூழ்நிலையை பார்த்து பயப்படாமல், எல்லாவித காரியத்திலும் நான் யாரைத்தான் நம்ப வேண்டும், தேவனை மட்டும்தான் நம்ப வேண்டும். நம்மளே பார்த்துட்டோம். முதலாவது நான் ராஜ்யத்துல இருக்கிறேனா என்ற ஒரு கேள்வி. அப்படி இருந்தேன் அப்படின்னா இந்த சிறு பிள்ளை போல குணத்தை மீண்டும் புதுப்பிக்க நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார் தேவன். அடுத்த பாயிண்ட் வந்து தாழ்மையான தன்மையை கொண்டவர்கள். இந்த குழந்தைகளிடலாம் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, நான் தான் அப்படி கெத்து, நான் இவ்வளவு கிரேட் தெரியுமா, நான் அதை செஞ்சேன் தெரியுமா, இதை செஞ்சேன் தெரியுமா அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. எவ்வளவு தூரம் அவர்கள் தன்னை தாழ்த்த முடியுமோ அப்படியே இருப்பார்கள். இல்ல ஒரு விஷயத்த செஞ்சு நான் தான் பெருமையானவன் அந்த மாதிரிலாம் விஷயத்த அவர்கள் ஒருபொழுதுமே சொல்ல மாட்டார்கள் இல்லையா. ஒரு விஷயம் தெரியலன்னா அடுத்த செகண்ட்ல என்ன பண்ணிடுவாங்க, இது எப்படி பண்றது, எனக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுங்களேன் அப்படின்ற மாதிரி, இது எப்படி பண்றதுன்ற மாதிரி கேட்கிற நிலைமைக்கு என்ன பண்ணிடுவாங்க, வந்துடுவாங்க. தாழ்மை மனப்பான்மை உள்ளவர்கள் தான் குழந்தைகள். அப்ப நான் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இருக்க வேண்டும், தாழ்மை உள்ளவனாக இருக்க. தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறவர்களுக்கு தாழ்மை அவசியம். தேவன் எல்லா பாவத்துக்கும் இப்படி சொல்லல, ஒரே ஒரு விஷயத்திற்கு நான் வந்து அகேன்ஸ்டா எதிராளியா ஆயிடுவான்ற. தாழ்மை உள்ள இந்த வசனம் எப்படி, பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை அளிக்கிறார். தேவன் அகேன்ஸ்ட் ஆயிடுறார் யாருக்குன்னா அந்த பெருமை இருக்கிறவங்களுக்கு. பெருமை ஒருபொழுதும் என் வாழ்க்கையில் வரக்கூடாது. அப்போ இன்னைக்கு என்னிடம் இருக்கிற, நான் அனுபவித்து கொண்டிருக்கிற, நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற எல்லாமே தேவனுடைய கிருபை என்று நான் சொல்ல வேண்டும். எல்லாமே தேவனுடைய கிருபை என்று சொல்ல வேண்டும். இதே லூக்கா எழுதின சுவிசேஷத்துல இந்த சம்பவம் மிடில் இருக்கு. எந்த சம்பவம், இந்த சிறு பிள்ளைகளை கொண்டு வர சம்பவம் மிடில் இருக்கு. அதுக்கு மேல பாத்தீங்கன்னா அதே லூக்கா 19 பார்த்தோம்னா மேல இந்த பரிசேயர்கள் ஆயக்காரன் ஜெபம் வருது. அங்க தாழ்மையை பத்தி பேசுறாரு, அதுக்குள்ள போக வேண்டாம். அதுக்கு அப்புறம் இந்த சம்பவத்துக்கு அப்புறம், அதாவது சிறு பிள்ளைகளுக்கு அப்புறம் தேவனை அனைத்து ஆசீர்வதித்து அவர்கள் அனுப்பின பிறகு அந்த யங் ரிச் ரூலர் வராரு. நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்வியை அங்கே கேட்கிறார். எல்லாமே அப்படியே எல்லாமே கனெக்ட் ஆகுறது. தேவனுடைய ராஜ்யத்துக்கு வரக்கூடியவர்கள், அந்த ஒருத்தர் வந்தார்ல வாலிபன் ரிச் ரூலர், அவர் தேவனுடைய ராஜ்யத்தை எப்படி பெற்றுக்கொள்ளலாம்னு நினைச்சாருன்னா தன்னுடைய சுய பலத்தினால, தன்னுடைய சம்பாதத்தினால, நான் ஒரு ராஜா, நான் ஒரு எனக்கு எல்லாமே இருக்கு, எல்லாத்தையும் நான் செஞ்சுட்டேன், இதையும் நான் என்ன பண்ணிடலாம், செஞ்சிடலாம், தேவனுடைய ராஜ்யத்தை எப்படி சுதந்திட்டு கொள்ளுங்க, சொல்லுங்க, நான் என்ன வேணா பண்றேன்ற கேள்வியை அவர் கேட்டார். இயேசு கிறிஸ்து அதுக்கு சிம்பிளா ஒரு பதில் சொன்னார். நீ ஃபர்ஸ்ட் போய் என்ன பண்ண, 10 கட்டளைகள் என்ன பண்ண, கை கொண்டு வா. அதுக்கு அவர் சொல்றாரு, என்ன சொன்னாரு, சிறு வயதுல இருந்தே நான் அதை ஃபாலோ பண்றேனே அப்படின்னா இன்னொன்னு பண்ணு, இப்போ உனக்கு இருக்கிறதெல்லாம் வித்துட்டு அப்புறம் வா. அவன் அவ்வளோ ஐஸ்வர்யவானா இருந்தனால மிகுந்த துக்கத்தோடு கேட்ட கேள்விக்கும் ஆன்சருக்கு வாங்காம சரியான நபர்கிட்ட போய் சரியான கேள்வி கேட்டார். தன்னுடைய சுயபலத்தினால போனார் இல்லையா, ஏன்னா எனக்கு தகுதி இருக்குன்னு போனார். அதனாலதான் தேவனுடைய ராஜ்யத்துல என்னுடைய பலத்தினால எதுவுமே நம்ம வரவே முடியாது, நான் ஒன்றுமே இல்லை, நான் இல்ல கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டுதான் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். இந்த எண்ணம் நமக்கு அனுதினமும் இருக்க வேண்டும், ஒவ்வொரு வேலையும் இருக்க வேண்டும். என்னோட சுயபலத்தினால் ரட்சிப்பை சம்பாதிக்கவே இல்லை, சுயபலத்தால் நான் எதுவுமே செய்யவில்லை, செய்யவும் முடியாது. இது எல்லாமே அவர் கொடுத்த கிருபை, எல்லாமே அவர் கொடுத்த ஈவு என்ற உணர்வு நம்மளுக்கு வேண்டும். ஆனா நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்வதற்கு அவன் ஏதாச்சும் செஞ்சு சம்பாதிச்சலான்னு பார்த்தாரு. இல்ல, தாழ்த்தி ஒண்ணுமே பண்ண வேணாம், தன்னை தாழ்த்தி தேவனிடம் வந்தாலே போதும், ரெஸ்ட் அவர் பார்த்துப்பாரு. நான் ஒண்ணுமே இல்லை தேவனே, ஒருவேளை தேவனுடைய ராஜ்யத்துல இல்லாதவர்கள் இந்த ஜெபத்தை செய்ய வேண்டும். தேவனே என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள், உம்முடைய ராஜ்யத்தில் என்னை இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்வதற்கு நான் எந்த காரியத்தையும் செய்ய வேண்டாம், என்னை தாழ்த்தி தேவனிடம் வந்தாலே போதும், அவர் என்னை ஆளுகை செய்யக்கூடியவராக இருப்பார் என்னுடைய இருதயத்தில். ஓகே, தாழ்மையான தன்மை நமக்கு இருக்க வேண்டும், ஹியூமிலிட்டி. கபடமில்லாத தன்மை உள்ளவர்கள், கபடு நேத்து கூட நாம் பார்த்தோம், கபடு இல்லாத தன்மை எனக்குள்ள இருக்க வேண்டும். குழந்தைகளிடம் அந்த கபடு தன்மை இருக்காது. கபடுனா ஒண்ணு இல்ல, உள்ள ஒண்ணு வெளியே ஒண்ணு, போலித்தன்மை சொல்லுவாங்கல்ல, இங்க ஒரு மாதிரி பேசிட்டு அப்புறம் அங்க உள்ள ஒண்ணு நினைச்சுக்கிட்டு வெளியே ஒண்ணு செய்யறது, அப்படிலாம் கிடையாது. எல்லா குழந்தைகள் கிட்ட அவர்கள் சின்ன ஒரு சாக்லேட் சாப்பிட்றாங்க வைங்களேன், அப்பா தெரியாம சாப்பிடுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அப்பா வந்து கேட்கிறாரு, சாக்லேட் சாப்பிட்டியா அப்படின்னு கேட்கு. ஆனா
அது என்ன சொல்லுதுன்னா, இல்லைன்னு சொல்லிடுது. ஆனா அது ஒரு வாய் ஃபுல்லா என்ன இருக்கும்? சாக்லேட். வாய்க்குள்ள வச்சுக்கிட்டே சொல்லும், இல்ல சாப்பிடல. ஆனா மூக்கு, கண்ணு எல்லா இடத்துலயும் அந்த சாக்லேட் அது எல்லாமே இருக்கும். ஆனா அப்பா கிட்ட வந்து அதெல்லாம் மறைக்கவே முடியாது அவங்கனால. எல்லாம் மறைச்சிடலாம். இல்ல கண்ணாமூச்சி ஆடும்போது கூட ஃபேஸ மறைச்சிட்டாலே உடம்பெல்லாம் மறைஞ்ச மாதிரி சின்ன வயசுல நினைச்சிட்டு இருப்போம். நம்முடைய ஃபேஸை மட்டும் கண்ணாமூச்சி விளையாடும்போது ஃபேஸை மட்டும் மறைச்சிக்கிட்டா போதும், நம்முடைய உடம்பு எல்லாமே மறைஞ்சிரும். கள்ளம் கபடம் இல்லாத ஒரு தன்மை குழந்தைகளிடம் இருக்கிறது. உள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு அவங்களால வெளியே ஒண்ணு செய்ய முடியாது. அவங்க மாட்டிப்பாங்க. ஒண்ணுமே இல்லை, அவங்க ஓப்பனா அவங்க டிக்ளேர் பண்ணிடுவாங்க, நான் தேவனுடைய ராஜ்யத்துல இருக்கிறேனா, கள்ள கபடம் இல்லாதவனாக நான் இருக்க வேண்டும். கபடத்தன்மை என்னோடு இருக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்துவை சந்தித்த முதல் சீஷனிடம் இயேசு கிறிஸ்துவே இந்த டைட்டில் கொடுக்கிறார். அவர் யார்? நத்தானியேல், பர்த்தலமேயு, கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். அதுதான் நாம் நேற்று சிந்திச்சோம். இயேசு கிறிஸ்துவே சர்டிபிகேட் கொடுக்கிறாரு. அப்ப இன்னைக்கு எனக்கு என்ன சர்டிபிகேட் கொடுப்பாரு? என்னுடைய செய்களை பார்த்து, என்னுடைய காரியத்தை பத்தி இயேசு கிறிஸ்து எனக்கு ஒரு டைட்டில் கொடுத்தாருன்னா என்ன டைட்டில் கொடுப்பாருதான் நேற்று நாம் சிந்தித்தோம். உள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியே ஒண்ணு செய்யறவங்க நம்ம இருக்கக்கூடாது. உள்ள வெளியே, சபைக்கு உள்ள சபைக்கு வெளியே, ஆபீஸுக்குள்ள ஆபீஸுக்கு வெளியில, அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை நாம் ஒருபொழுதும் வாழக்கூடாது. அப்படி வாழ்ந்தோம் என்று சொன்னால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது இல்லை சொல்லிட்டார். சிறுவனை போல ஏற்றுக்கொண்டால் தான் இடம் சொல்லிட்டார். நாம் முடிவு செய்ய வேண்டும். 5th பார்க்கலாம். இன்னும் 2 தான் இருக்கு, அவ்வளவுதான், முடிச்சிடலாம். கற்றுக்கொள்ளும் மனம். லேர்னர்ஸ். அவங்க சிறு பிள்ளைகள் கற்றுக்கொள்கிற வாஞ்சை உள்ளவர்களாக எப்பொழுதுமே அவர்கள் இருப்பார்கள். பிள்ளைகள் இந்த ஏபிசிடி எல்லாம் எழுதும் போது, இல்ல எல்லாம் எழுதும் போது, இல்ல ஒரு நம்ம சின்ன வயசுல எடுத்துப்போமே, ஒரு எழுதுவதற்கு எத்தனை முறை நான்லாம் பல முறை எழுதியிருப்பேன், இன்னும் கூட சரியா வராது. அந்த எழுதுறதுக்கு தப்பா எழுதுனா என்ன பண்ணிடுவாங்க? டீச்சரு அழிச்சிருவாங்க. திருப்பி தப்பா எழுதுனா அழிச்சிருவாங்க. குழந்தைகள் என்ன பண்ணுவாங்க? திருப்பி எவ்வளோ கத்துக்கொள்ள முடியுமோ அவன் பாட்டுன்னு போட்டுனே இருப்பாங்க வர வரைக்கும். அவங்க லேர்னர்ஸ். கற்றுக்கொள்ளுகிற ஒரு இதெல்லாம் அப்படின்ட்டுலாம் என்ன பண்ண மாட்டாங்க, போக மாட்டாங்க. புதிய காரியங்கள், புதிய விஷயங்கள் அவர்கள் வாழ்க்கையில குழந்தைகள் எப்பொழுதுமே கற்றுக்கொண்டே இருப்பார்கள். நான் என்ன செய்ய வேண்டும்? எனக்கு எல்லாம் தெரியும் என்ற நிலைமையில நாம் கடந்து போகக்கூடாது. சீஷத்துவத்துல படிக்கிறோம். சீஷர்னா யாரு? கற்றுக்கொள்பவன் தான் சீஷன், இல்லையா? நான் ஒருபொழுதும் கற்றுக்கொண்டேன், முற்றிலும் தேறினவன் ஆனேன் அப்படின்ட்டு யாராலையும் சொல்ல முடியாது. அதுதான் உண்மை. ஏற்றுக்கொண்ட நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம யாரு? லேர்னர்ஸ் தான். கற்றுக்கொண்டு தான் இருக்கிறோம். இன்னும் கற்றுக்கொண்டே இருப்போம். இதுக்கு வேதாகமத்துக்கு முடிவே இல்லை. யாரும் வேதாகமத்தை நான் படிச்சு முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லவே முடியாது. எழுத்துல படிச்சு முடிச்சலாம், ஆனா உள்ள இருக்கிற சத்தியங்கள் அதை நிறைவு செய்ய முடியாது. ஏன்னா அது போய்கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு நாளையும் புதிய புதிய காரியங்களால் தேவன் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அதுக்கு முடிவே இல்லை. இப்போ நான் ஒவ்வொரு விஷயத்தையும் என்ன பண்ண வேண்டும்? கற்றுக்கொள்ள வேண்டும். கற்றுக்கொள்ளுகிற ஒரு இருதயம் எனக்கு வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்தில் இருப்பவர்கள் கற்றுக்கொள்கிறவர்கள். எனக்கு எல்லாம் தெரியும் என்று இருக்க மாட்டார்கள். என்ன வந்தாலும் சரி, எவ்வளவு மிஸ்டேக்கா இருந்தாலும் சரி, லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு நாள் லேர்ன் பண்ணி கொண்டே நாம் இருக்க வேண்டும். லாஸ்ட், மன்னிக்கிற தன்மை உள்ளவர்கள். இது ரொம்ப கொஞ்சம் முக்கியமான விஷயம். மன்னிக்கிற தன்மை, இல்லைங்களா? குழந்தைகள் ஒரே வீட்டுல 2 பேர் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, இல்ல மற்ற விஷயங்கள் போட்டு மாறி மாறி என்ன பண்ணுவாங்க? குழந்தைகள் அடிச்சு ஃபைட் பண்ணி, இல்லை முடிய பிடிச்சி இழுத்து அங்க குத்தி இங்க குத்தி நமக்கு இந்த ஸ்மாக் எல்லாம் போட்டு, ஆனா ஒரு 5 நிமிஷத்துல அதே குழந்தைகள் 2 என்ன பண்ணுவாங்க? சேர்ந்துப்பாங்க, இல்லைங்களா? இதுக்கு முன்னாடி நடந்த அந்த பிரச்சனை, அந்த சண்டை, அதெல்லாம் திருப்பி அவங்க மனசுக்கெல்லாம் வராது. திருப்பி அந்த கசப்பெல்லாம் திருப்பி அவங்க மனசுக்கு வராது. திருப்பி ஏதோ நம்ம தான் ஏதோ பெருசு நம்ம நினைச்சுப்போம், ஏதோ சண்டை போட்டுங்க. அப்புறம் கொஞ்சம் இப்படி பார்த்தா 2மே நல்லா ஜாலியா என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? விளாண்டுட்டு இருப்பாங்க, சந்தோஷமா இருப்பாங்க. இப்படி ஒண்ணு நடந்ததேன்ற அது நம்ம பார்த்தாதான் விருப்பமே தான். அவங்களுக்கு அதுக்குள்ள எதுவுமே இருக்காது. அந்த கசப்பு, அந்த விஷயம், சண்டை போட்டோமே அப்படிலாம் கிடையாது. அழகா அவங்க பாட்டுல சண்டை போடுவாங்க. அதுக்கப்புறம் திருப்பி என்ன பண்றோம்? ஒன்னாயிடுவாங்க. நாம் வளர்ந்து விட்டோம். நாம் குழந்தைகளை போல மன்னிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். நம்முடைய ராஜ்யத்தில் இருப்பவர்கள் மன்னிக்கிறவர்களாக இருப்பார்கள். ஏன்னா நானே யாரு? மன்னிக்கப்பட்டவன் தான். யார் என்னை மன்னித்திருக்கிறார்? இயேசு கிறிஸ்து என்னை மன்னித்திருக்கிறார். நானும் மன்னிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அந்த வெஞ்சன்ஸ் திருப்பி போய் அவங்கள போய் இது பண்றது, இல்லைங்களா? திருப்பி அந்த பகையை காட்டுறது, நீ என்ன பண்ணிட்டியா, யாருன்னு காட்டுறேன். நாம் மன்னிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறவர்கள் மன்னிப்பார்கள். எபேசியர் 4:32 மட்டும், இதுக்கு மட்டும் நம்ம ரெஃபரன்ஸ் வாசிக்கலாம். ஒருவருக்கொருவர் தயவாயும் மனவொழுக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள்
தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னிக்க இல்ல, நாம் மன்னிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஏன்னா தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறவர்கள் மன்னிக்கிறவர்களாக இருப்பார்கள். ஏனால் நானே மன்னிக்கப்பட்டவன் தான், என்னுடைய பாவத்தையும் ஒருத்தர் மன்னித்திருக்கிறார். அவர் மன்னிக்கவில்லை என்றால் நான் எனக்கு எப்படி ரட்சிப்பு கிடைத்திருக்கும்? எனவே நாம் மன்னிக்கிறவர்களாக இருப்போம், இல்லைங்களா? திருப்பி அந்த வெஞ்சன்ஸ் எடுக்கிறது, இந்த காரியத்தை எடுக்கிறதுலாம் நாம் செய்ய வேண்டாம், செய்யக்கூடாது. தேவனுடைய ராஜ்யத்தில் அதை செய்ய மாட்டார்கள், விரும்ப மாட்டார்கள். அப்போ இந்த குணங்கள் எல்லாம் என்ன குணங்கள்? தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்க வேண்டிய குணங்கள். தேவனுடைய ராஜ்யத்துல நான் இருக்கிறேனா, இந்த குணங்களை செக் பண்ணி. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, நாம் பார்க்க வேண்டாம், நேரம் போயிடுச்சு. அப்ப தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறவர்களுக்கு இந்த குணங்கள் வேண்டும். இந்த குணங்கள் இல்லை என்றால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதே இல்லை என்ற ஒரு காரியத்தை இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இல்லைங்களா? சிறு பிள்ளைகளிடம் நாம் அதிகமாக கற்றுக்கொள்ளக்கூடியவர்களா இருப்போம். இல்லை, ஏன் இதெல்லாம் போயிடுச்சுன்னா நம்ம எல்லாம் என்ன ஆயிட்டோம்? வளர்ந்துட்டோம். எல்லாருமே என்ன பண்ணிட்டோம்? வளர்ந்துட்டோம். அப்ப பேக் டு சைல்ட் லைக்கு போக சொல்றார். சிறு பிள்ளையை போல அதை கவனிக்க சொல்றார். நம்மளாம் சிறு பிள்ளையா தான் இருந்தோம். நம்ம இந்த விஷயங்கள்லாம் நம்மளும் செஞ்சுட்டு தான் இருந்தோம், இல்லைங்களா? நாமளும் பண்ணிட்டு தான் இருந்தோம் இந்த மாதிரி விஷயங்கள். இப்ப நம்ம வளர்ந்தனால நாம் சின்ன சின்ன விஷயத்திற்குள்ள நாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? வெறுப்பை காட்டிக்கொண்டு. முன்னாடியே சொன்ன சின்ன சின்ன விஷயத்துக்குள்ள பிள்ளைகளுக்கு சந்தோஷமா இருக்கும். டப்புன்னு ஒரு ஆரன் சவுண்ட் அடிச்சாலே கடற்கடன்னு என்ன பண்ணுவாங்க? சிரிப்பாங்க. பெரியவங்கிட்ட போய் அந்த ஆரன் அடிச்சா உண்மை காது. சின்ன சின்ன விஷயங்கள் என்ன பண்றாங்க? பிள்ளைகள் அனுபவிக்கிறார்கள். தேவனுடைய கிருபையை நாம் சின்ன சின்ன விஷயங்கள், நாம் சாப்பிடுகிற உணவா இருக்கட்டும், நாக்காக இருக்கட்டும், இந்த நாக்கு எப்படி ருசியை கொடுக்கிறது அல்லவா? தேவன் படைத்த இந்த நாக்கு, நம்ம உறுப்புகள் ஒவ்வொன்றையும் நாம் ருசித்து பார்க்கலாமே, சிந்தித்து பார்க்கலாமே. சிறு பிள்ளைகள் எப்படி சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் கூட அழகாக, சந்தோஷப்படுகிறவர்களாக, மகிழ்கிறவர்களாக இருக்கிறாங்க. நாம் வளர்ந்து விட்டதுனால தேவனுடைய படைப்பையும் பார்த்து நாம் மகிழ கூடாதவர்களாக தான் இருக்கிறோம். இந்த காற்றுகள் இல்ல. அப்போ தேவன் எல்லாமே நமக்கு இலவசமாக தான் கொடுத்திருக்கிறார். எது? ரட்சிப்பா இருக்கட்டும், மீட்பா இருக்கட்டும். உலகத்துல எல்லா காரியமும் காசு கொடுத்து தான் வாங்க முடிகிறது, இல்லைங்களா? எல்லாத்துக்குமே பணம் தான். ஆனா உலகத்திலே பெரிய பெரிய விஷயத்திற்கு பணம் கிடையாது. காற்றுக்கு பணம் கொடுத்தா நம்ம சுவாசிச்சு இருக்கிறோம், இல்லைங்களா? அதே போல ரட்சிப்புக்கும் நாம் எதுவும் கொடுக்கவே முடியாது. தேவனுடைய கிஃப்ட் நமக்கு இல்ல. அது அப்படியே நம் தாழ்மையான இருதயத்துல ஏற்றுக்கொள்வதுதான் நம்மளுடைய வேலை. இயேசுவை தாழ்மை உள்ள இருதயத்தோட நான் ஏற்றுக்கொண்டுட்டேன்னா தேவனுடைய ராஜ்யத்துல நான் இருக்கிறேன். தேவனுடைய ராஜ்யத்துல நான் இருக்கிறேன் அப்படி சொன்னா இந்த குணங்கள் எல்லாம் எனக்கு இருக்க வேண்டும். சிறு பிள்ளையை போல நான் இருக்க வேண்டும். சிறு பிள்ளை தனமாக இல்லை, சின்ன பிள்ளைத்தனமாக பண்ணாதான் நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி இல்லை. சின்ன பிள்ளைத்தனம் என்றால் அதுல அழுகை இருக்கும், சண்டை இருக்கும், அந்த பிடிவாதங்கள்லாம் இருக்கும். இல்லை, இயேசு கிறிஸ்து சிறு பிள்ளை போல. ஏன்னா சிறு பிள்ளை தனம் என்று பார்த்தால் நம்ம ஒவ்வொரு காரியத்தையும் முன்னாடி பார்த்து விட்டோம். இல்லை, முதிர்ச்சி நம்ம அடைய வேண்டும், நம்ம வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், அங்கேயே இருக்கக்கூடாது என்றெல்லாம் நாம் பார்த்து விட்டோம். மார்க் எழுதும் சுவிசேஷத்துல முன்னாடி சம்பவம் என்ன நடக்குது? பரிசேயர்கள் அந்த திருமணத்தை பத்தி, விவாகரத்தை பத்தி கேள்வியை கேட்கிறாங்க. இயேசு கிறிஸ்து அதுக்கு பதில் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கும்போது தான் யார் வரா? பேரண்ட்ஸ், பெற்றோர்கள் சிறு பிள்ளை இயேசுவை கொண்டு வரும்பொழுது சீஷர்கள் வெல்கம் பண்ண வேண்டிய சீஷர்கள், கூட்டிட்டு வர வேண்டிய சீஷர்கள் ஆக கடுமையான சொற்களால அதற்ற ஒரு விஷயத்த பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துக்கு அது மன வேதனை தந்தது. நீங்க என்ன பண்ணுங்க? சிறு பிள்ளையை என்னிடம் வருவதற்கு இடம் கொடுங்கள், தடை பண்ணாதீர்கள். ஏனென்றால் அப்படிப்பட்டவர்கள் தான் எது? தேவனுடைய ராஜ்யம். அப்படிப்பட்டவர்கள் எது? ஒருவன் சிறு பிள்ளையை போல தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை, பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை, அங்கே போகவே முடியாது என்று இயேசு கிறிஸ்து சொல்றார். அப்போ நாம் வளர்ந்து விட்டோம், நாம் திருப்பியும் நம்மளுடைய குழந்தை அந்த நல்ல நல்ல குணங்களை நாம் ரீகலெக்ட் பண்ணுவோம், இல்லைங்களா? இப்போ வீட்டுக்கு போகும்போது கூட அந்த நல்ல நல்ல குணங்களை நாம் ரீகலெக்ட் பண்ணுவோம். இல்லை, கள்ளங்கபடம் இல்லாதது, எப்பவுமே அப்பா அம்மாவை சார்ந்து இருக்கிறது, எப்பவுமே தேவனை சார்ந்து இருக்கிறது, அப்புறம் எப்பவுமே நம்பிக்கையா இருக்கிறது. என்ன நடந்தாலும் அப்பாவை நம்பிக்கையா இருக்கும், என்ன நடந்தாலும் நான் தேவன் மேல் நம்பிக்கையா இருக்கணும். அப்புறம் தாழ்மை உள்ளவர்களாக இருக்கணும். இல்லை, எனக்கு எதுவுமே தெரியாது, இல்லை எதுவுமே தெரியாது என நான் பெரியவன் என்று ஒருபோதும் கூடாதவர்களாக நான் இருக்க வேண்டும். அப்புறம் கற்றுக்கொள்கிறவர்களாக நான் இருக்க வேண்டும். அப்புறம் கபடம் இல்லாதவர்களாக இருக்க வேண்டும், மன்னிக்கிறவர்களாக நான் இருக்க வேண்டும். இதெல்லாம் குழந்தைகளோட குணம். இன்னும் நீங்களும் சிந்திக்கலாம், அந்த மாதிரி குணங்கள், நல்ல நல்ல குணங்கள் குழந்தைகளிடம் நம்ம கற்றுக்கொள்ள முடியும், இல்லையா? திருப்பிள்ளை பார்த்து லெசன் நடத்துறாரு தேவன் பெரியவர்களுக்கு, இல்லைங்களா? குழந்தைகளை வைத்து ஒரு லெசனை நம்மளுக்கு கொடுக்கிறாரு பெரியவர்கள். சிறு பிள்ளைகள் என்ன நினைப்பாங்க? ஆனா எப்போ நம்ம பெரியவங்களா ஆக போறோம், எப்போ நம்ம 18 வயசு தாண்டி அந்த லைசன்ஸ் வாங்கி பைக்கை ஓட்ட போறோம், எப்போ நம்ம வேலைக்கு போக போறோம். ஆனா நம்ம என்ன நினைப்போம்? திருப்பி சின்ன பசங்களாவே இருந்திருக்கலாமோ, அப்படிதான் திருப்பி நம்ம ஸ்கூலுக்கு போயிருக்கலாமோ, இல்லைங்களா? அப்படிதான் கர்த்தர்கிட்ட வேண்டிய ஞானத்தை கேட்கணும். என்ன ஞானம்?
சிறு பிள்ளைத்தனமாக இருக்காமல் நீர் விரும்புகிற அந்த சிறு பிள்ளை போல நல்ல குணத்தில் வாழ எனக்கு ஞானத்தை தாருங்க அப்படின்னு நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்ப கர்த்தர் நமக்கு ஞானத்தை தருவார் இல்லைங்களா? அவ கன்க்ளூஷன் இதுதான். குழந்தைகள் போல தேவனை ஏற்றுக்கொள்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் இருப்பார்கள், பிரவேசிப்பார்கள். ஓகே, அப்ப நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டுமா? தேவனுடைய ராஜ்யத்தில் ஃபர்ஸ்ட் நான் இருக்கிறேனா என்ற கேள்வி இருக்கிறது. அப்படி இருந்தேன் அப்படின்னு சொன்னா இந்த குணங்களை நான் செய்கிறவர்களாக கடைபிடிக்கிறவர்களாக இருக்கணும். அப்படி தேவனுடைய ராஜ்யத்துல இல்லையா, தன்னை தாழ்த்தினாலே போதும், நான் ஒன்றுமில்லை, அவரிடம் வந்தாலே போதும், அவர் என்னுடைய இருதயத்தை ஆளுகை செய்யக்கூடியவராக இருப்பார், அவர் என் ராஜாவாக இருப்பார். அது எப்போ கம்ப்ளீட்னஸ் ஆகுமா, எப்போ நிறைவாகும்னா நான் பரலோகத்துல போகும்போது அது நிறைவாகும். அவர் ஒரே தகப்பனா இருப்பார், நம்ம எல்லாம் ஒரே தேவனுடைய பிள்ளைகளாக இருப்போம். அவர் நம்மளை நித்தியமாக ஆளக்கூடிய ராஜாதி ராஜாவாக அங்க பரலோகத்துல இருப்பார். செய்தி எனக்கு பிரயோஜனமாக இருந்தது, உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். எனவே நாம் திருப்பி ரீக்ரியேட் பண்ணிட்டு நாம் விட்டுலாம். பிள்ளைகள் இயேசுவிடம் கொண்டு வருவதற்கு வெறும் சிறு பிள்ளை மட்டும் நாம் பார்க்க வேண்டாம், இல்ல அந்த இடத்துல என்னையும் நான் பார்க்க வேண்டும். நானும் இயேசு கிறிஸ்துவுக்கு யாராவது வருகிறவர்களுக்கு நான் ஒரு பொழுதும் தடையாக இருக்கக்கூடாது. என்னுடைய செயல் பார்த்து இன்னொருத்தவங்க இடரக்கூடாது, என்னுடைய வார்த்தையை பார்த்து இன்னொருத்தவங்க தடையாக இயேசு கிறிஸ்துவிடம் வருவதற்கு நான் ஒரு தடையாக ஒரு பொழுதுமே இருக்கக்கூடாது. என்னோட சாட்சி ரொம்ப முக்கியமாக இருக்கு. சீஷர்கள் வரவேற்க வேண்டிய சீஷர்கள், நாம் சீஷத்துவத்தை தான் படித்து கொண்டு இருக்கிறோம். சீஷர்கள் அந்த இடத்துல வாங்க அப்படின்னு கூட்டிட்டு போ வேண்டியவர்கள் அங்கே தடுக்கிறவர்கள், அவர்களே ஒரு பேரியராக இருக்கிறார். நாம் பேரியராக இருக்கக்கூடாது, நம்ம பிரிட்ஜாக இருக்கும். இயேசுவை கனெக்ட் பண்ணுகிற ஒரு பிரிட்ஜாக நாம் இருக்க வேண்டும். பெற்றோர்கள் பிள்ளையை வளர்ப்பதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கடமை அவர்கள் இருக்கிறது. எல்லாமே அவர்கள் தான் சொல்லி கிறிஸ்துவை அறிமுகப்படுத்தி விட்டாலே போதும். அவர்கள் அவர் வாழ்க்கையில என்ன நடந்தாலும் அவர்கள் இயேசு கிறிஸ்துவ மீது நம்பிக்கை உள்ளவர்களாக இருப்பார். அறிமுகப்படுத்த வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. அப்புறம் சிறுபிள்ளை போல இருக்கிற அந்த காரியம், தேவனுடைய ராஜ்யம், பரலோக ராஜ்யம் இல்லையா? மத்தேயுவில என்னென்ன விஷயங்கள் அங்க பரலோக ராஜ்யம் சொல்றதா இங்க தேவனுடைய ராஜ்யம் என்று போடப்பட்டு இருக்கிறது. கர்த்தஸ்தமான அந்த பரலோக ராஜ்யம் தேவனுடைய ராஜ்யம் என்று நாம் ஸ்டடியில கூட பார்க்கலாம். நாம் இந்த செய்தியை முடித்துக் கொள்ளலாம். இன்னைக்கு போட வேண்டியதா இருந்துச்சு.